ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏஷியன் டாக்ஸ். இன்றைக்கி சிறகடிக்க ஆசையில் நம்ம முத்து, மீனா, ரவி, ஸ்ருதி 4 பேரும் சேர்ந்துக்கிட்டு வேணுன்ட்டே ஒரு நாடகம் ஒன்று போடுறாங்க. எதுக்காகனா விஜயா நம்ப வைக்கிறதுக்காக. சரி வாங்க, இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம். விஜயா தான் ஸ்ருதி அம்மா கூப்பிட்டுட்டு பயங்கரமாக கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இல்லையா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் ஸ்ருதி கிட்ட பேசுங்க, எப்படி நடந்துக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஸ்ருதி அம்மா ஒரே போட்டாங்க. அவளும் உங்கள் மருமக தானே, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் அவன் கேட்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. ஏன்னா இவங்க பாட்டு இப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. நான் எப்படியாவது மீனாக்கும் ஸ்ருதிக்கும் சண்டை வரணும்னு பார்த்தேன், ஆனால் நடக்காது போலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. ஆனால் ஸ்ருதி அம்மா பற்றி அவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. அவங்களுக்கு பயங்கர ஹாப்பி. ஆஹா, புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கு போலையே, இது எப்படியாவது பெருசாக்கணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மீனாவை பார்த்து பேசுவோம்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. போயிட்டு இருக்கும் போது வழியில் மீனாவையும் பார்த்துட்றாங்க. இதுதான் நல்ல சான்ஸ்ன்னு சொல்லிட்டு மீனாவை பிடிச்சி பயங்கரமாக கத்துறாங்க. என்ன நீ நினச்சிட்ருக்க, ஸ்ருதியோட வாழ்க்கை கெடுக்க பார்க்குறியா அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீனோட தொழிலை பற்றியும் கேவலமாக பேசுகிறாங்க. மீனாக்கும் கோவம் வந்துருச்சு. என்ன நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க, நான் ஸ்ருதிக்கு ஒரு அக்காமாக தான் நடந்துகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் உழைச்சி சாப்பிட்றோம், எதுக்கு தேவையில்லாமல் அங்கே தொழிலை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி மீனா கேட்குறாங்க. அதுக்கு ஸ்ருதி அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் காசுக்காக என்ன வேணால் செய்வீங்க, எனக்கும் நல்லாவே தெரியும். நீங்கள் காசுக்காக தான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு தெரியும். தேவையில்லாமல் ஸ்ருதி இப்படி டிஸ்டர்ப் பண்ணுற வேலை வச்சுக்காத, அவள் தேவையில்லாமல் ஏற்றி விடாத அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் கிளம்பிடுறாங்க. மீனாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கரெக்டாக அந்த டைம் பார்த்து முத்துவும் காரில் க்ராஸ் பண்ணி போகிறாரு. அப்போ ஸ்ருதி அம்மா பேசிகிட்டு இருக்கிறதும் பார்த்துடுறாரு. உடனே ஸ்டாப் பண்ணிவிட்டு மீனாட்ட கேட்குறாங்க, என்ன மீனா அவங்க பேசிட்டு போகிறாங்க, என்ன பேசிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மீனா ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான் பேசிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பக்கத்துலேயே பூ கடைக்கார அக்கா தான் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. முத்துக்கு கோவம் வந்துடுது. அதுக்கப்புறமேட்டு தான் மீனா சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் அம்மா தான், உங்கள் அம்மா தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் முத்துக்கு புரிஞ்சிடுச்சு. உடனே ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு மீனாவை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் மீனா வேண்டாம், எந்த பிரச்சனையும் வேண்டாம்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் முத்து கேட்குற மாதிரி இல்லவே இல்லை. இதுக்கு நடுவில் என்ன ஆச்சுன்னா ஸ்ருதியும் ரவியும் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ விஜயா ரவியை கூப்பிட்டு பேசலாம்னு சொல்லிட்டு ரவிகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நான் ஸ்ருதி அம்மாட்ட போய் பேசினேன், எனக்கு சுத்தமாக மதிக்கவே மாட்டேங்கிறா, அதனால் எப்படியே விட்டால் சரி வராதுன்றதுனால சில விஷயங்கள் நம்ம பண்ணி தான் ஆகணும், அதெல்லாம் ஸ்ருதி அம்மாட்ட பேசினேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைம் பார்த்து நம்ம மீனாவும் முத்துவும் வந்துடுறாங்க. முத்து வரும்போது ரொம்ப கோவமாக தான் ரவியை பார்த்து பேசுகிறாரு. உடனே ஸ்ருதியும் வந்துடுறாங்க. தேவையில்லாமல் எதுக்கு உங்கள் அம்மா எதுக்கு என் பொண்ணு எதுவும் பேசுகிறா அப்படின்ற மாதிரி முத்து கேட்குறாங்க. அப்புறம் 2 பேர்த்துக்கும் வாக்குவாதம் ஜாஸ்தியாகுது. மீனாவும் கத்துறாங்க, ஸ்ருதியும் கத்துறாங்க. முத்து, ரவி எல்லாருமே திட்டிக்கிறாங்க. மீனா முத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, முத்து மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் ரவி ஸ்ருதிக்கு சப்போர்ட் பண்ணி மாதிரி பேசுகிறாங்க, ஸ்ருதி ரவிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. இந்த மாதிரி வாக்குவாதம் போயிட்டுருக்கு இல்லையா? உடனே விஜயாவுக்கு பயங்கர ஹாப்பி. அப்பாடா, நம்ம நினச்ச மாதிரி ரொம்ப பெரிய சண்டை வந்துருச்சு. இதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்ருதி நம்ம சொல்கிற பேச்சை கேட்பா, மீனா கூட சேர மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்போ தான் பெருமூச்சு எடுத்து விடுறாங்க. ஆனால் அண்ணாமலை இப்போ வந்துடுறாரு. அவர் இப்படி சண்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம முத்து வெளில அவர் கத்திட்டே வெளில வராரா. அதை பார்த்து அண்ணாமலை ஏன்டா இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாப்பா, இதுக்கப்புறம்லாம் சும்மா இருக்க முடியாது, எங்களுக்கும் சுயமரியாதை இருக்குல்ல, இதுக்கப்புறம் நாங்கள் யார் விஷயம் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. ஆனால் அண்ணாமலைக்கு கண்ஜடலே காமிச்சிடறாரு. நான் கீழே போகிறப்ப கார் துடைக்கிறதுக்கு கீழே போகிறப்ப அப்படின்னு சொல்கிறாரு. கீழே வர சொல்லி அவரும் ஒரு இண்டிகேஷன் மாதிரி கொடுத்துட்றாரு. இது ஆக்சுவலி என்னென்னா விஜயாக்காக ஒரு ட்ராமா ஒன்று பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்ருதியும் மீனாவும் க்ளோஸாக இருக்கிறது விஜயாவுக்கு பிடிக்கல, அதனால தேவையான பிரச்சனை க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு விஜயா நினச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம மீனா எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒரு நாடகம் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் அண்ணாமலைக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவர் கொஞ்சம் பயப்படதாங்க செய்ய போகிறாரு. ஏன்னா இதனால ஒரு பெரிய பிரச்சனை வந்துட போகுது அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. இதுக்கு அப்புறம் நடக்க போதும் வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருச்சா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.